ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இன்றைக்கி என் கூட சேர்ந்து நீங்களும் கோவிலை முழுவதுமாக சுற்றி வர போகிறீங்க. துவாரகா மாயில் ஆரம்பித்து திரும்பவும் துவாரகா மாய்க்கே வர போகிறீங்க. இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உங்கள் சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவர் பார்த்துக்குவார். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சாய் பக்தர்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. உங்களோட வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குறத சாய் நடத்தி கொடுப்பாரு. நம்பிக்கையோடு இருங்க. இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் கோவிலை முழுவதுமாக சுற்றி வாங்க. நேற்றைய பதிவு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேட்டவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சாய் நாமத்தை ஜெபம் பண்ணுறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இரவு நேரத்தில் தூங்கும்போது நம்ம சாய்கிட்ட எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒப்படைச்சிட்டு நம்ம கவலைகளும் குழப்பங்களும் இல்லாமல் கொஞ்சம் தெளிவான மனநிலையோடு தூங்கினாதான் அடுத்த நாள் விடுகின்ற விடியல் நமக்காக விடியும். சாயோட உதவி கிடைக்கும். அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம இன்னும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம பேச போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்னா, நம்ம சாய் எப்போதுமே உணவு, சாய்க்கு அந்த உணவுங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் பாபாவுக்கு இந்த உணவுலலாம் அவ்வளோ விருப்பம் கிடையாது அப்படின்னு. அப்படி கிடையாது. அவருக்கு உணவுங்கிறது ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். எப்படின்னா, பக்தர்கள் அன்போடு கொடுக்குற அந்த ஒரு உணர்வை அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். ரொம்ப ஆசையோடு அதை வாங்கிக்குவார். பாபா ரொம்ப ஆசையோடு வாங்கிக்குவார். பக்தர்களுக்கு கொடுக்குற உணவை வேணானே சொல்ல மாட்டார். ரொம்ப ஆசையோடு வாங்கிக்குவார். விருப்பப்பட்டு சாப்பிடுவார். நம்ம நிறைய கதைகள் கேட்டிருக்கோம். நம்ம கேட்ட கதைகள் எல்லாம் கொஞ்சம்தான் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் கேட்டிருக்கோம். கத்திரிக்காய் கபடி மனைவி திருமதி கபடி அவங்களோட அந்த கத்திரிக்காய் திருவிளையாடலாக இருக்கட்டும், அப்புறம் இன்னொரு பக்தரோட அவரைக்காய் அந்த ஒரு பொரியல், அவரைக்காய் கூட்டா அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். இப்படி நிறைய கதைகள்லாம் நம்ம சச்சரித்திரத்தில் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பாபா யாசகம் வாங்க போகிற அந்த ஒரு கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். ஒரே வீட்டுக்கு ஒரு சில நாட்களில் 2-3 முறையெல்லாம் போவார். ஒரே நாட்களில் 2-3 முறையெல்லாம் போவார். கணக்கே இல்லாமல் கூட போவார் யாசகம் வாங்குறதுக்கு. நம்ம சாய் பக்தர்களுக்கு கொடுக்குற உணவை ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். இதை எப்போதும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிருஷ்ண பரமாத்மா நிகழ்த்தின ஒரு லீலையை நம்ம கேட்டுட்டு அப்படி நம்ம தொடர்ந்து நம்ம சாய்க்கு வரலாம். ஏன்னா நம்ம சாய் கிருஷ்ணனோட அவதாரம் தானே. கிருஷ்ண பரமாத்மாவுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு இடம், முரளிதரன் குட்டி கண்ணன், அந்த குட்டி கண்ணன் கையில் புல்லாங்குழலோடு இருப்பார். அவர் தான் முரளிதரன். அவருக்காக ஒதுக்கப்பட்ட இடம் தான் அந்த பூட்டி வாதாவில் அந்த இடம். அந்த இடத்துல தான் நம்ம பாபாவோட பூத உடல் இருக்குது. மகா சமாதி அமைந்திருக்க இடம்தான் கிருஷ்ணருக்காக ஒதுக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல தான் நம்ம சாய் இப்போ கிருஷ்ணராகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். துர்வாச முனிவரை பற்றி நம்ம பேசியிருப்போம். ரொம்ப கோபக்கார ஒரு முனிவர். யாருமே அவருக்கு சேவை செய்யவே வரமாட்டாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அவ்வளோதான், சாபம் கொடுத்துருவார். பக்தர்களை சோதிக்கிறதுக்காகவே அவர் வருவார். அந்த மாதிரியான ஒரு நபர் அவர். அவரை பார்த்தாலே எல்லாம் நடுங்குவாங்க. ஆனால் அப்பேற்பட்ட துர்வாச முனிவரையும் சந்தோஷப்படுத்தி சரியான முறையில் சேவை செய்து அவர்கிட்ட வர வாங்கின முக்கியமான ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க குந்தி தேவி. குந்தி தேவியோட கதை நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம். துர்வாச முனிவர் கொடுத்த அந்த ஒரு வரத்தினால தான் எந்த தேவனை குந்தி தேவி மனசில் நினைக்கிறாங்களோ அவங்க மூலமாகவே ஒரு மகன் பிறப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு வரம் கொடுத்தாரு. அதனால தான் கர்ணன் பிறந்தார் குந்தி தேவிக்கு. இதே மாதிரி ராதாராணிக்கும் ஒரு வரம் கிடைச்சது பிருந்தாவனத்தில். ராதாராணி 3 வயது குழந்தை. துர்வாசர் வராரு, எங்கள் பிருந்தாவனத்துக்கு வராரு. எல்லா கோபிகைகளும் பயந்து போய் ஓடுறாங்க. ஐயோ, துர்வாசர் வந்துட்டாரு, அவருக்கு சேவை செய்கிறது நம்மளால் முடியாதுப்பா, ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சு, அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சாபம் கொடுத்துருவாரு அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் இந்த 3 வயது குழந்தை மட்டும் தைரியமாக வருது. ராதாராணி வராங்க 3 வயது குழந்தையாக இருக்கும்போது. துர்வாச முனிவருக்கு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்குறேன், நான் அவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எங்களாலேயே முடியாது, நீ 3 வயது குழந்தை, உன்னால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்னு. இல்லை நான் செய்கிறேன்னு அந்த 3 வயது குழந்தையான ராதாராணி, கிருஷ்ண பரமாத்மாவுக்காகவே அவதரித்த அந்த ஒரு குழந்தை ராதாராணி. இந்த 3 வயது குழந்தையும் சமைக்க ஆரம்பிக்குது. இந்த 3 வயது குழந்தை சமைத்த அந்த உணவிலிருந்து வரும் அந்த நறுமணமே, அந்த உணவோட அந்த மனமே, அந்த வாசனையே அதை நுகர்ந்தவங்களுக்கோட பசியை தீர்த்துருது. அந்த அளவுக்கு சுவையாக சமைக்குது அந்த குழந்தை. நல்லா சமைச்சு
நல்லபடியாக துர்வாச முனிவருக்கும் கடவுளுக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு துர்வாச முனிவருக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த குழந்தை ராதாராணி வந்து கொடுக்குது. துர்வாச முனிவர் அந்த உணவை சாப்பிட்டுட்டு மெய் மறந்து போயிட்டாரு. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு உணர்வை நான் சாப்பிட்டதே இல்லை, அவ்வளவு சுவையாக இருக்குது அப்படின்னு அந்த குழந்தைய பாராட்டிட்டு வரமும் கொடுக்குறாரு. என்ன வரம் கொடுக்குறாருன்னா 2 வரம் கொடுக்குறார் அந்த குழந்தைக்கு. முதல் வரம் என்னன்னா, நீ ஒரு முறை சமைத்த உணவை மீண்டும் மறுமுறை நீ சமைக்க மாட்ட. நல்ல வரமாக இருக்குல்ல? இந்த மாதிரி ஒரு வரம் நம்மளோட மனைவிகளுக்கெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுதா நிறைய நண்பர்களுக்கு? ஏன்னா ஒரு சில வீட்டிலலாம் தினைக்கும் ஒரே உணவு தான், தினைக்கும் ஒரே உணவு. சரி, ஓகே, நம்ம அந்த டாப்பிக்கில் போக வேணாம், அப்புறம் வீட்டுக்குள்ளே சண்டை வந்துடும் நமக்கு. இப்போ என்ன ஆகுது, இதெல்லாம் வந்து முடியுது. சிச்சோ, தேவையில்லாமல் பேசிட்டானோ. சரி, என்ன ஆகுதுன்னா ஓகே, நம்ம டாப்பிக்கில் வந்துடுவோம். 2 வரம் வந்து கொடுக்குறாரு. முதல் வரம் வந்து ஒரு முறை சமைத்த உணவை நீ மீண்டும் மறுமுறை சமைக்க மாட்ட அப்படிங்கிறது முதல் வரம். 2வது வரம் என்னன்னா, நீ முதல் முறை சமைத்த உணவோட சுவையை காட்டிலும் அடுத்த முறை நீ சமைப்பதன் உணவோட சுவை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு நாள் சமைக்கிற உணவும் சுவை வந்து கூடிக்கிட்டே போகும், அதிகமாகிட்டே தான் போகும். இப்படி 2 வரங்களை வந்து கொடுத்துருக்காரு ராதாராணிக்கு. ராதாராணி ஒரு முறை இந்த வரங்களெல்லாம் வாங்கின ராதாராணி கோபியர்களோட சேர்ந்து கிருஷ்ணருக்கு வந்து நல்ல அறுசுவை உணவுகள்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு என்ன பண்ணுறாங்க, முடிவெடுத்து நிறைய சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய சுவையான உணவுகள் எல்லாம் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நெய்வேத்தியம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் சுவையான உணவுகள்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதுலேயும் வெண்ணெய்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய்ன்னு சொல்லும்போது தான் ஒரு ஞாபகம் வருது. நானும் யோசிப்பேன், இந்த வெண்ணெயில் அப்படி என்ன தான் இருக்குது, இதை போய் இவர் ஏன் இப்படி திருடிலாம் சாப்பிட்டாரு, அதில் அப்படி என்ன தான் இருக்குது, வெறும் மாவு மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு. ஏதோ ஒரு குழந்தை வந்து ஐஸ்கிரீமை வந்து திருடி சாப்பிடுது, ரொம்ப விரும்பி சாப்பிடுது, ஐஸ்கிரீமுக்காக அடம் பிடிக்குது, அந்த மாதிரினா பரவாயில்ல. இது வெண்ணெய்க்காக அடம் பிடிக்கிற ஒரு குழந்தை, இல்லை வேறு ஏதாவது இனிப்புக்காக அடம் பிடிச்சாலும், இல்லை அது இனிப்பு பொருட்களை விரும்பி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, வெண்ணெயை போய் சாப்பிட்றாரு கிருஷ்ணர், அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு. ஒரு முறை மதுராவுக்கு நான் போயிருந்தப்ப ஒரு கோவிலில் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. வெண்ணெயை வந்து நெய்வேத்தியமாக படைச்சி ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க. அந்த வெண்ணெய் மேலே கொஞ்சம் இனிப்பெல்லாம் தூவி, சர்க்கரையெல்லாம் தூவி ஒரு பிரசாதம் வந்து கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு இதுக்கு பேர் தான் வெண்ணெய் அப்படின்னு. அப்போ இத்தனை நாள் நம்ம சாப்பிட்டதெல்லாம் வெண்ணெயே கிடையாது, எங்கே பார்த்தாலும் கலப்படமாக இருக்குது. அந்த உண்மையான வெண்ணெயை சாப்பிட்ட அந்த ஒரு நேரம் தான் புரிஞ்சிச்சு, ஏன் கிருஷ்ண பரமாத்மா வெண்ணெய் மேலே இவ்வளவு பிரியம் கொண்டவராக இருக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு சுவையாக இருந்தது. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த மாதிரி நைவேத்தியம் படைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல. இவங்க எல்லாம் சுவையான உணவுகள் எல்லாம் சமைச்சிட்டு நிறைய பானையாக நிறைய சமைக்கிறாங்க. சமைச்சிட்டு நதிக்கரையை கடந்து போயாகணும். பிருந்தாவனத்திலிருந்து யமுனை நதியை கடந்தால் தான் கோகுலத்துக்கு வந்து போக முடியும். மதுராவுக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த யமுனை நதிக்கரையை வந்து கடக்கணும். அந்த பானைகள் எல்லாம் சுமந்துக்கிட்டு கோபியர்கள் ராதாராணியோடு வராங்க. ஆற்றங்கரைக்கு வந்துட்டாங்க, யமுனை ஆற்றங்கரைக்கு வந்துட்டாங்க. ஒரே மேகமூட்டமாக இருக்குது, எப்போ வேணாலும் மழை பெய்யும். அதுவும் ரொம்ப அதிகமான மழை பெய்ய போகுது, கனமான மழை பெய்கிற மாதிரி ஒரு கருமேகங்களாக சூழ்ந்திருக்கு. இங்கே பார்த்தா ஆற்றுல தண்ணி வந்து வெள்ளம் கரை புரண்டு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி போகிறதுனே தெரியல. எப்படியாவது போய் ஆகணும், ஏன்னா கிருஷ்ணருக்காக இவ்வளவும் சமைச்சிட்டோம், நம்ம எப்படியாவது கிருஷ்ணருக்கு வந்து இதை கொடுத்தே ஆகணும், அவரை சாப்பிட வச்சே ஆகணும்னு இவங்க எல்லாரும் வந்து பேசிக்கிறாங்க. எப்படியாவது நம்ம போய் ஆகணும், புயலே வந்தாலும் நம்ம போகணும்னு. எங்கே பார்த்தாலும் யாருமே இல்லை, ஒரு படகு கூட காணும். அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க. கடைசியில் பார்த்தா ஒரே ஒரு படகும் அந்த படகோட்டியும் வந்திருக்காங்க. அந்த படகோட்டி வயதானவராக இருக்கார், படுத்திருக்காரு. ஆற்றங்கரையில், யமுனை ஆற்றங்கரையில் படுத்திருக்காரு. அவரை எழுப்பி, இந்த மாதிரி நாங்கள் நதிக்கரைக்கு அந்த பக்கத்து போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, என்னால் முடியாது, நீங்கள் என்ன கொலை பண்ண பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், எப்போ வேணாலும் கனமழை பெய்கிற மாதிரி இருக்குது, புயல் வர மாதிரி இருக்குது, இப்போ போய் ஆற்ற கடக்கணுங்கிறீங்க, ஆற்றுல வேறு வெள்ளம் வந்து கரை புரண்டு ஓடுது, என்னாலலாம் முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, எனக்கே மயக்கம் வர மாதிரி இருக்குது, எனக்கு சாப்பாடு ஏதாவது வேணால் கொடுங்க, நான் வேணால் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ராதாராணிக்கு விருப்பமே இல்லை. எப்படி சாப்பாடை கொடுக்க முடியும்? கோகுலத்தில் இருக்கிற கண்ணனுக்காக நம்ம சமைச்சிருக்கோம், கண்ணனுக்கு கொடுக்காம நான் எப்படி இவருக்கு வந்து கொடுக்க முடியும், இந்த ஆளுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு இவங்க வந்து முடியாதுங்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்க அந்த மற்ற கோபியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ராதாராணியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம நிறைய சமைச்சிருக்கோம், இதில் உனக்கு பிடிக்காதது ஏதாவது ஒன்று இருக்கும்ல, நீயே வந்து நீ தான் சமைச்ச எல்லாமே, இதில் உனக்கு சரியாக சமைக்காதது, உனக்கு இதில் சுவை வந்து கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி தோணும்ல, அதில் ஏதாவது ஒன்று எடுத்து அவருக்கு வந்து கொடுத்துருவோம், ஏன்னா வேறு வழி கிடையாது, நம்ம எப்படியாவது போய் ஆகணும், இவர் ஒருத்தர் தான் இருக்கார் அப்படின்னு சமாதானப்படுத்தி
உணவு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. சரி, ராதாராணியும் ஒரே ஒரு பானையை மட்டும் எடுத்து கொடுக்குறாங்க. இவர் அந்த உணவை எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டவர் ஒரு வழியாக அப்படியே புகழ்ந்து சாப்பிட்றாரு. நான் இந்த மாதிரியான சாப்பாடை நான் சாப்பிட்டதே கிடையாது, அவ்வளவு சுவையாக இருக்குன்னு சாப்பிட்டுட்டு படகுலையும் வந்து இவங்களெல்லாம் ஏற்றிடுறாரு. படகுல இவர் துடுப்பை போட்டு போய்கிட்டே இருக்கார். கொஞ்சம் தூரம் போனவர் படகை நிப்பாட்டிட்டு, நான் வந்து பசியோடு இருந்தேன், நீங்கள் எனக்கு சாப்பாடை வந்து கொடுத்தீங்க, ஆனால் நீங்கள் கொடுத்த சாப்பாடு என்னோடய பசியை வந்து அதிகப்படுத்திருச்சு. அவ்வளோ சுவையான உணவுனால எனக்கு வந்து பசி வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிருச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் உணவு கொடுத்தா தான் நான் இந்த இடத்த விட்டு என்னால் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க ராதாராணிக்கு வந்தது பாருங்கள் கோபம். என்ன நீ விளாட்றியா? ஏதோ கொஞ்சம் கேட்டால் கொடுத்தோம், திரும்பவும் கேட்டுக்கிட்டே இருக்க, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. கோபியர்கள் சமாதானப்படுத்துகிறாங்க. ஏதாவது கொஞ்சம் கொடுத்து நம்ம அவரை எப்படியா சமாதானப்படுத்தி எப்படியாவது ஆற்றோட அடுத்த கரைக்கு நம்ம போயிடுவோம். மேகத்தை பாரு, எப்போ வேணாலும் மழை வர மாதிரி இருக்குது, எப்போ வேணால் புயல் வரும், ஆற்றில் வேற வெள்ளம் வேற ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம எப்படியாவது போய் ஆகணும், கிருஷ்ணனுக்கு இதை கொடுத்தே ஆகணும்ல, நீ கொஞ்சம் மனதிறங்கி வான்னு சமாதானப்படுத்துகிறாங்க. வேறு வழியே இல்லாமல் ராதாராணியும் கோபத்தோடு இந்தா வச்சு தின்னு தொலை அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. இவனும் அந்த 2-3 பானைகள் கொடுக்குமோ அதை நல்லா வயிறார அப்படியே அள்ளி சாப்பிட்றான் இந்த படகோட்டி. சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்தோஷமாக படகை ஓட்ட ஆரம்பிக்கிறான். ஓட்டினவன் நடு ஆற்றுக்கு போன உடனே 2 துடுப்பையும் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறான், இந்த படகோட்டி துடுப்பெல்லாம் எடுத்து அந்த படகுல வச்சுட்டான். இல்லை, எனக்கு வந்து இன்னும் பசி அதிகமாகிருச்சு, மீதம் இருக்கிற உணவையும் எனக்கே நீங்கள் கொடுத்துருங்க, அதை நான் சாப்பிட்டா தான் உங்களை அங்கே கொண்டு போய் விடுவேன்னு எல்லா உணவையும் கேட்குறான். மீதி இருக்கிற எல்லா உணவையும் கேட்குறான். வந்தது பாருங்கள் ராதாராணிக்கு கோபம். அந்த படகுல வச்சுருந்த துடுப்பை எடுத்து ஒரே அடி அந்த படகோட்டியை அடிக்கவும் அந்த படகோட்டியோட வேஷம் வந்து கலையுது. படகோட்டி வந்து தாடியெல்லாம் வந்து ஒட்டி வச்சிருக்காரு. தாடியெல்லாம் வந்து கீழே விழுகுது, முடியெல்லாம் கீழே விழுகுது. அப்போ தான் ராதாராணிக்கும் கோபியர்களுக்கும் உண்மை புரியுது. நம்ம யாருக்காக அவங்க வந்து உணவு கொண்டுட்டு போயிட்டுருக்காங்களோ, எந்த கண்ணனுக்காக கொண்டுட்டு போயிட்டுருக்காங்களோ, 7 உலகங்களையும் 14 உலகங்களையும் அண்ட சராசரங்களையும் ஆட்டி படைக்கிற அந்த கிருஷ்ண பரமாத்மா தான் வந்திருக்காரு அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. வந்தது பாருங்க இவங்களுக்கு கோபம், கோபியர்களுக்கும் ராதாராணிக்கும். அப்படியே கிருஷ்ணனை பிடிச்சி தூக்கி யமுனை நதிக்கரையிலேயே தூக்கி போட்டுட்டாங்க. அவங்களும் பக்தர்கள் தான். ஒரு சந்தோஷத்தில் தூக்கி போட்டுட்டாங்க யமுனையில். எதற்காக இப்படி சொல்கிறோம் இந்த கதையெல்லாம் அப்படின்னா, கடவுள்கள் நம்ம வணங்குற இறைவன் நம்ம கொடுக்குற உணவை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் சாய் வந்து அந்த உணவின் மூலமாக நம்மளோட கர்ம வினையெல்லாம் போக்குவார். எந்தெந்த வீட்டிலலாம் சாய் போய் சாப்பிட்றாரோ அந்தந்த வீட்டிலலாம் கர்ம வினைகள் வந்து போகும். எல்லாரும் ஏங்குவாங்களாம், மக்கள் எல்லாம், பாபா எங்களை வீட்டுக்கு வந்து வரமாட்டாரா யாசகத்துக்கு அப்படின்னு வந்து ஏங்குவாங்களாம். நம்ம குரு சரித்திர கதைகளில் கூட கேட்டிருப்போம். நரசிம்ம சரஸ்வதி, ஸ்ரீ பாதவல்லபர் அவங்களெல்லாம் வந்து அந்த பக்தர்கள் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, மதியம் பிக்ஷைக்கு வாங்க, யாசகத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒரு சில நேரத்தில் நிறைய மக்கள் வந்து கூப்பிட்ருவாங்க. ஆனால் அப்படி நிறைய மக்கள் கூப்பிட்டாலும் வெவ்வேறு ரூபம் எடுத்து ஒரே நேரத்தில் போவாங்க. எப்படி ஒரே நேரத்தில் வேறு வேறு ரூபங்களில் எல்லா பக்தர்கள் வீட்டுக்கும் போவாங்க. இந்த மாதிரியான லீலைகள்லாம் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம். நம்ம சாயோட நாக்கு வந்து சுவை அறியாது அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். பாபா வந்து அந்த சுவையெல்லாம் பார்க்க மாட்டார். ஆனால் அவரோட அன்பை வந்து உணர்வார். அந்த சாப்பாட்டில் அந்த உணவில் இருக்கிற பக்தர்கள் அந்த கொடுக்கும்போது எந்த மனநிலையோடு கொடுத்தாங்க, அந்த அன்பை ருசிக்கிற அந்த ஒரு சக்தி சாய்க்கு இருக்குது. பாபா அந்த உணவை நீங்கள் எந்த உணவு கொடுத்தாலும் சரி அதை விரும்பி சாப்பிடுவார். ஆனால் அதில் வந்து அன்பு இருக்கணும், அதில் வந்து பக்தி இருக்கணும். உங்களோட குழந்தைகளுக்கும் பழக்கப்படுத்துங்க. நெய்வேத்தியம் வந்து தொடர்ந்து வைங்க. நிறைய பக்தர்கள் காலையில் வீட்டை விட்டு போனால் நாங்கள் இரவு தான் வரோம், இந்த மிஷின் மாதிரி வாழ்க்கை எங்களுக்கு, காலையில் வேலைக்கு போனால் இரவு தான் வரோம், மதியம்லாம் நெய்வேத்தியம் வைக்க முடியாது. பரவாயில்ல, காலையில் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது நம்ம சாய்க்கு வந்து நெய்வேத்தியம் வைங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதை சொல்லி பழக்கப்படுத்துங்க. இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடும் சகோதர சகோதரிகளுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஹரிணி, நெவில் திருமண நிச்சயதார்த்தம் நடக்குது. அவங்களுக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம், அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருங்க. நம்ம சாய் நம்ம கூட இருக்கார். சாய் நீங்கள் கொடுக்குற உணவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அவருக்கு நைவேத்தியம் வைக்க மறந்துடாதீங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.